த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த வருஷம் சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருஷம் தீபாவளிக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஜிஎஸ்டி தொடர்பான அதிரடியான வரி குறைப்பு அறிவிப்புகள். நானும் நீங்களும் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கான வரி அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனடியாக டெல்லியில நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் கலந்துகிட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல டெல்லியில நடந்துச்சு. இந்த கூட்டத்தோட முடிவுல மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி ஜிஎஸ்டியில இப்போதைக்கு 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 4 வரி விதிப்பு முறைகள் இருந்துட்டு வந்த சூழல்ல அது அத்தனையும் மாற்றி இனி 5% வரி விதிப்பு இல்லாட்டி 18% வரி விதிப்பு அப்படின்னு இரண்டு வகைகளை வகைப்படுத்தி இருக்காங்க. முதல்ல தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வீட்டு உபயோக பொருட்களுக்கான ஜிஎஸ்டி அப்படின்றது வரி குறைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தலை தேய்க்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், ஷாம்பு, டூத் பேஸ்ட், சோப்பு வகைகள், டூத் பிரஷ், சேவிங் கிரீம் இது எல்லாத்துக்குமே 18% வரி இருந்துட்டு வந்த சூழல்ல இனி வெறும் 5% வரி தான். அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய், வெண்ணெய், சீஸ் மாதிரியான பால் பொருட்களுக்கு 12% வரி இருந்துட்டு வந்த சூழல்ல இனி 5% வரி தான். பேக் பண்ணி இருக்கக்கூடிய நொறுக்கு தீனி வகைகளுக்கு 12லிருந்து 5% வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்குது. பருப்பு வகைகளுக்கும் அதே மாதிரி 5% வரி குறைப்பு பண்ணப்பட்டிருக்குது. குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபீடிங் பாட்டில், நாப்கின்கள், டயப்பர் இது எல்லாத்துக்குமே இனி 5% வரி மட்டும்தான். துணி தைக்கக்கூடிய எந்திரங்கள் அதோடைய உதிரி பாகங்களுக்கும் இனி 5% வரி தான். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமா சுகாதாரத்துறை. அந்த வகையில தனிப்பட்ட நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இது எதுக்குமே இனிமேல் வரி கிடையாது. இதுக்கு முன்னாடி 18% வரி அப்படின்றது விதிக்கப்பட்ட நிலையில இனி அதுக்கு வரி எதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர்களாகட்டும், ஆக்சிஜன் அடைத்து வைக்கப்படக்கூடிய அந்த பொருட்களாகட்டும் இது எல்லாத்துக்குமே 12லிருந்து 18% வரி அப்படின்றது விதிக்கப்பட்டு வந்த நிலையில இனி வெறும் 5% வரி தான். இதனால வரக்கூடிய நாட்கள்ல மருத்துவ கட்டணங்கள் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதுவா மேப்புகள், சார்ட்டுகள், அவங்க பயன்படுத்துற பென்சில், ஷார்ப்னர், கிரையான்ஸ், இரேசர் இது எல்லாத்துக்குமே 12% வரி அப்படின்றது விதிக்கப்பட்டு வந்த நிலையில இனி அந்த வரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படக்கூடிய விவசாயத்துறையிலையும் நிறைய ஜிஎஸ்டி அதிரடி மாற்றங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வகையில விவசாயத்துறையில பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்கள், அந்த டிராக்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயர்களுக்கு இனி 5% வரி மட்டும்தான். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இப்படின்னு எல்லாமே இனி 5% வரிக்குள்ள வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா பார்க்கப்பட்டது ஆட்டோமொபைல்ஸ் தான். இனி அந்த ஆட்டோமொபைல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான வரி அப்படின்றது 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜில இயங்கக்கூடிய 1200 சிசிக்கும் குறைவா இருக்கக்கூடிய கார் வகைகளுக்கு இனி வெறும் 18% வரி மட்டும்தான். ஆட்டோ மாதிரியான 3 சக்கர வாகனங்களுக்கும் 28%லிருந்து 18% வரி அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு. டூ வீலர்ஸ் யூஸ் பண்றவங்க 350 சிசிக்கும் குறைவா புதுசா வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வரி அப்படின்றது 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி மாதிரியான, டெம்போ மாதிரியான கனரக வாகனங்களுக்கு 28%லிருந்து 18% வரி அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்தது மின்னணு சாதனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறையுமா அப்படின்னு. அதுக்கு இந்த அறிவிப்புல குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா ஏர் கண்டிஷனர்ஸ் சொல்லப்படக்கூடிய ஏசிக்களுக்கு 28% வரைக்கும் ஜிஎஸ்டி வரி அப்படின்றது விதிக்கப்பட்டு வந்தது. இனி அது வெறும் 18% தான். அதனால வரக்கூடிய நாட்கள்ல ஏசிக்களுடைய விலை அப்படின்றது குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி டிவி, அது எல்இடி டிவியாவோ இல்ல எல்சிடி டிவியாவோ எதா இருந்தாலும் 32 இன்ச்சுக்கு மேல யார் வாங்கினாலும் அதுக்கான ஜிஎஸ்டி வரி இனி வெறும் 18 மட்டும்தான். மானிட்டர்கள், ப்ரொஜெக்டர்கள், பாத்திரம் கழுவக்கூடிய எந்திரங்கள் இது எல்லாத்துக்குமே இனி 18% வரைக்கும் தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், அனாவசியமான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கான வரி அப்படின்றது இப்ப 28% இருந்துச்சு அப்படின்னா 40% அது மாற்றப்பட்டிருக்கு. எதெல்லாம் குறிப்பா நம்ம ஆன்லைன்ல சூதாட்டம் பண்றோம், இல்ல ஒரு கெசினோக்கு போறோம்,
ஒரு குதிரை பந்தயத்துல கலந்துக்கிறோம். ஏன் ஐபிஎல் நிறுவனங்களுக்கு கூட 28% வரைக்கும் தான் வரி இருந்துட்டு வந்த சூழல்ல இது எல்லாமே இப்போ 40% ஜிஎஸ்டி வரிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எல்லாமே வரும் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்றதையும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பினால நிறைய பொருட்களுடைய விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றது பெரும்பாலானவங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால நீங்க எந்த அளவுக்கு பலனடைவீங்க? இல்ல நாங்க இன்னுமே நிறைய எதிர்பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.